ஹாய், என் பேர் அதித்தி. நீங்க வந்து தமிழ்ல புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா தமிழ்ல வந்து இவ்ளோ புக்ஸ் இருக்கு. இதுல வந்து எத எடுத்து வாசிக்கிறது, எத விடுறதுன்னு தெரியாம கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல வந்து தமிழ்ல ஒரு பிகினரா நீங்க வாசிக்க வேண்டிய புத்தகங்கள பத்தி நான் சொல்றேன். ஒரு 3 ஆத்தர்ஸ் உடைய புத்தகங்கள மட்டும் நான் சொல்றேன் இந்த வீடியோல. அதாவது நீங்க வந்து தமிழ்ல பிகினரா இருந்தா மட்டும் இல்ல. நீங்க ஒரு அட்வான்ஸ்ட் ரீடரா இருந்தா கூட இந்த ஆத்தர்ஸோட புக்ஸ் எல்லாம் நீங்க இதுவரைக்கும் ட்ரை பண்ணது இல்லன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பிகினரா நீங்க படிக்கிறதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது கதைகள், கவிதைகள், கட்டுரை தொகுப்புகள், நாடகங்கள், ஆட்டோபயோகிராஃபிஸ் நெறைய விஷயங்கள் இருக்கு. அ ஏன் ஒரு பிகினரா நீங்க படிக்கிறதுக்கு ஒவ்வொரு கேட்டகரிலயுமே தனித்தனியா புக்ஸ் கூட இருக்கு. பட் என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க இப்ப தான் தமிழ் புத்தகங்கள படிக்க ஆரம்பிக்க போறீங்க. இல்ல உங்க ரீடிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமா படிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, நீங்க சிறுகதைகள்ல ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நாவல படிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த நாவல் உங்களுக்கு பிடிக்கவும் செய்யலாம், பிடிக்காமயும் இருக்கலாம். அந்த நாவல் உங்களுக்கு ஒரு வேள பிடிக்கல, இது எனக்கு செட் ஆகல அப்படிங்கிறப்ப, அந்த நாவல வந்து உங்களால முழுமையா முடிக்கவும் முடியாது. அப்படி முடிச்சா அது உங்களுக்கு பெரிய அளவுல சாட்டிஸ்ஃபேக்டரியாவும் இருக்காது. ஆனா சிறுகதைகள் பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒரு சிறுகதை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்த சிறுகதைக்கு போகலாம். அதுவும் பிடிக்கலன்னா வேற சிறுகதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி உங்களால சிறுகதைகள்ல நெறையவே எக்ஸ்பெரிமென்ட் பண்ண முடியும். ஸோ, இந்த வீடியோல வந்து நானு தமிழ்ல ரொம்ப பாப்புலரான ஒரு 3 எழுத்தாளர்களுடைய புக்ஸ பத்தி சொல்லப் போறேன். அதுல வந்து 2 பேருடைய சிறுகதைகள் பத்தியும், ஒருத்தருடைய கவிதை தொகுப்புகள் பத்தியும் நான் பேசப் போறேன். நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரைட்டர் வந்து ரைட்டர் புதுமைப்பித்தன் அவர்கள். இவர் வந்து 90ஸ்ல ரொம்ப பாப்புலரா இருந்த ஒரு எழுத்தாளர். இவர் வந்து ரொம்ப கம்மியான வருஷம் தான் உயிரோட வாழ்ந்திருக்காரு. அதே மாதிரி ரொம்ப கம்மியான புக்ஸ் தான் எழுதவும் செஞ்சிருக்காரு. இவருடைய சிறுகதைகள் வந்து கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு 100, 120க்குள்ள தான் சிறுகதைகள் எழுதியிருப்பாரு. இது வந்து என்னுடைய என்ட்ட இருக்கிற சிறுகதை புக்கு. அவருடைய சிறுகதை கலெக்ஷன் 102 சிறுகதைகள் இருக்கு. இது வந்து நானு லைப்ரரியில எடுத்த சிறுகதை தொகுப்பு. மதுரை கலைஞர் டிஜிட்டல் லைப்ரரியில எடுத்த சிறுகதை தொகுப்பு. இதுலயும் வந்து கிட்டத்தட்ட அதே அளவு சிறுகதைகள் தான் இருக்கு. ரொம்ப கம்மியான கதைகள் மட்டும் தான் 2க்குமே வந்து வேரி ஆயிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் அதிகபட்சம் இவர் தமிழ்ல வந்து ஒரு 150க்குள்ள தான் வந்து சிறுகதைகள் எழுதியிருப்பாரு. இவருடைய சிறுகதைகள்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எளிமையான நடை. உங்களுக்கு வந்து தமிழ் ரொம்ப பெருசா தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. ஓரளவு அடிப்படையா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதும், இவருடைய கதைகள் உங்களுக்கு தாராளமா புரியும். அது மட்டும் இல்லாம இவருடைய கதைக்களங்கள், அதாவது தீம்ஸ் ரொம்ப சிம்பிளான தீம்ஸா இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸா அப்படியே வந்து இது இங்கேருந்து அங்க போகும், அங்கருந்து அங்க போகும்லாம் பெருசா ஒண்ணும் இருக்காது. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்ட எடுத்து, அத வச்சு ஒரு கதைய ரொம்பவே நேர்த்தியா பின்னியிருப்பாரு இவரு. இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இவர் வந்து தமிழ் இலக்கியத்துல மட்டும் இல்லாம, உலக இலக்கியத்திலயும் வந்து இவருக்கும் சரி, இவருடைய புத்தகங்களுக்கும் சரி ஒரு தனி இடம் இருக்கு. இவருடைய புத்தகங்கள் வந்து புத்தகங்களும் சரி, சிறுகதைகளும் சரி, பெரும்பாலும் நேஷனலைஸ் செய்யப்பட்டிருக்கு. அதாவது நீங்க இன்டர்நெட்ல தேடி பார்த்தீங்கனாலே இவருடைய சில சிறுகதைகள் கிடைக்கும். பைரேட்டட் காப்பீஸ்லாம் கிடையாது. பட் இவருடைய சிறுகதைகள் கவர்மெண்ட்டே ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இன்டர்நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா, இவருடைய சில சிறுகதைகள் கிடைக்கும். பர்ட்டிகுலரா ரெக்கமெண்ட் பண்ண போனா, நான் வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படின்னு ஒரு சிறுகதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் காஞ்சனை அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் வந்து அந்த சிறுகதைய பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த லிங்க் இங்க குடுக்குறேன். நீங்க வேணா ஒரு ஐடியாக்காக அத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன் த ஹோலா உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையா தமிழ் தெரிஞ்சு நான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க தாராளமா புதுமைப்பித்தன் அவர்களுடைய சிறுகதைகள ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 120 சிறுகதைகள் இருக்கு. சில சிறுகதைகளோட தீம் தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து 90ஸ்ல எழுதப்பட்டிருந்தாலும், இந்த காலம் வரைக்குமே உங்களுக்கு ரொம்பவே ரெலவென்ட்டா இருக்கும். சில சிறுகதைகள் வந்து ரொம்ப ஃபன்னியா கூட இருக்கும். இவருடைய எழுத்து ஸ்டைலே வந்து என்னன்னா, ஒரு மெல்லிய ஹியூமரோட சொல்லியிருப்பாரு. இந்த பகடி அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஊசி குத்தணும். அது ஊசி குத்துறோம்னும் தெரியக்கூடாது. ஆனா குத்துறவனுக்கு வலிக்கணும். அந்த மாதிரி. லைட்டா ஒரு மெல்லிய இழையோடு இருக்கும் இவருடைய கதைகள்ல நகைச்சுவை எல்லாமே. ஸோ தாராளமா வந்து நீங்க இவருடைய புக்ஸ ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2வதா நான் சொல்லப் போற ரைட்டர் வந்து, அ ரைட்டரா மட்டும் இல்லாம, ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலயும் தனக்குன்னு ஒரு தனி பேர உருவாக்கி வச்சிருக்கவரு. இப்ப வந்து அவரு உயிரோட இல்ல. அவருடைய இழப்பு வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லலாம். சங்கர் அவர்களுடைய கதைகள்ல தான் இவர் முக்கியமா வொர்க் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ரைட்டர் சுஜாதா. அவருடைய சிறுகதைகளும் வந்து தமிழ்ல வேற லெவல்ல இருக்கும். என்கிட்ட இருக்க புக்ஸ் வந்து அவருடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் 2ஆம் தொகுதி. ஆக்சுவலா இதுல 4, 5 தொகுதிகள் வரைக்கும் இருக்கு. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு தொகுதி தான். இதுல கிட்டத்தட்ட 30 சிறுகதைகள் வரைக்கும் இருக்கு. இன்னொன்னு வந்து தூண்டில் கதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புக். இதுல வந்து ஒரு 10 கதைகள் மட்டும் தான் இருக்கு. சுஜாதா அவர்களுடைய சிறுகதைகள்ல என்ன ஹைலைட் அப்படின்னா, இவர் வந்து நெறைய தீம்ஸ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. ஒரு சொசைட்டி பத்தினதாகட்டும், ஒரு பேட்ரியாட்டிசம் பத்தினதாகட்டும், ஒரு ஸ்டூடண்ட்ஸ் உடைய காலேஜ் லைஃப் பத்தினதாகட்டும்,
அது மட்டும் இல்லாம, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல போனா, இப்போதைக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா பழக்கத்துல இருக்கிற அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி, இன்டர்நெட் மூலமா கம்யூனிகேட் பண்றது, இன்னும் நெறைய அட்வான்ஸ்டு டெர்மினாலஜிஸ் எல்லாமே இவருடைய கதைகள்ல 90ஸ்லயும், ஏர்லி 2000ஸ்லயுமே யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு சயின்ஸ் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், இல்ல இந்த மாரி சயின்ஸ் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள நான் படிக்க விரும்புறேன் அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா இவருடைய புத்தகங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவருடைய சில கதைகள்ல ஹைலைட் என்னன்னா, கதையோட ஸ்டார்ட்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் முன்னாடி வரைக்கும் ஒரு தீம்ல ஒரு மாதிரி போயிட்டே இருப்பாரு. அந்த கடைசி வரிய படிச்சதுக்கு அப்புறம் தான், அந்த கதைக்கு வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு மீனிங் வரும். அதுல குறிப்பிட்டு சொல்லப்போனா, "தூண்டில் கதைகள்" அப்படிங்கிற புத்தகத்துல வந்து "செல்போன்கள் பயனுள்ளவை" அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதியிருப்பாரு. அதாவது இது ஒரு குட்டி சிறுகதை தான். கிட்டத்தட்ட ஒரு 4 இல்ல 5 பக்கத்துக்கு தான் போகும். அதாவது ஃபோன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்ச காலகட்டத்தில, வீட்ல வந்து அந்த காலேஜ் போற பிள்ளைங்கலாம் எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில, ஒரு பொண்ணு ஃபோன் கேட்கிறா. பணக்கார வீட்டு பொண்ணு. ஃபோன் வாங்கி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த கதையோட கடைசி வரியில வந்து அந்த கதை மொத்தத்தோட மீனிங்குமே வந்து ஒரு வேற மாரி எலிவேட் ஆகும். ஸோ இவருடைய கதைகள் வந்து சிம்பிளா இருக்கும். அதே சமயம் சிம்பிளான கதைகளும் இருக்கு. கொஞ்சம் காம்ப்ளக்ஸானதும் இருக்கு. அதே மாதிரி நெறைய சயின்டிஃபிக் டெர்மினாலஜிஸ், டெக்னாலஜிஸ் அதெல்லாம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களும் நெறைய இருக்கு. இவரோட கதைகள்லயுமே ஹைலைட் என்ன அப்டின்னா, நீங்க வந்து இவரோட கதைய நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நிச்சயமா கீழ வைக்க முடியாது. அவர்களுடைய சிறுகதைகள்ல வந்து என்ன ஹைலைட் அப்டின்னா, அவருடைய ரைட்டிங் ஸ்டைல், அப்புறம் அவர் எடுத்துக்கிற தீம்ஸ். அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் வந்து சிம்பிளா இருக்கும். அதே சமயம் ஒரு மெல்லிய காம்ப்ளெக்ஸிட்டியும் இருக்கும் அவருடைய ரைட்டிங்ல. நீங்க வந்து ஒரு பிகினரா நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறப்ப அந்த காம்ப்ளெக்ஸிட்டிஸ் நமக்கு பெருசா புரியாது. பட் அவருடைய கதைகள வந்து தொடர்ந்து படிக்க படிக்க ஒரு 10, 20 கதைகள் தொடர்ந்து படிக்க படிக்க தான் நமக்கு வந்து அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் பிடிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம, இவரு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன புதுமை பித்தன் அப்படிங்கிற ஆத்தரோட புத்தகங்கள வந்து ரொம்ப நேசிச்சவரு. என்னன்னா, அவருடைய சிறுகதை தொகுப்போட ஸ்டார்ட்டிங்லயே வந்து எல்லா சிறுகதை தொகுப்புகள்லயுமே வந்து புதுமை பித்தன் அவர்களுக்கு அப்படின்னு போட்டிருப்பாரு. ஏன்னா, இவர் வந்து புதுமை பித்தன் அவர்கள அவர் கிட்டத்தட்ட தன்னுடைய ரைட்டிங்ல முன்னோடியா வச்சிருந்திருக்காரு. ஏன்னா, அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் இவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவருடைய நீங்க 2யுமே அடுத்தடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, லைட்டா அவருடைய தாக்கம் இவருடைய சிறுகதைகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து ஒரு கவிதை தொகுப்பு. தமிழ்ல கவிதை தொகுப்புகள் அப்படின்னாலே, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கவிதையெல்லாம் படிக்கிறதுக்கு. ரொம்ப தூய தமிழ்ல இருக்கும். எதுகை மோனையெல்லாம் போட்டிருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு தடவைக்கு 4 தடவ படிக்கிற மாதிரி இருக்கும் புரியறதுக்கு. அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு அபிப்பிராயமா இருக்கும். பட் இவருடைய கவிதை தொகுப்புகள் வந்து ரொம்பவே எளிமையானவை. பேசிட்டு புக் வந்து நாமுத்துக்குமார் அவர்களுடைய கவிதை தொகுப்பு பத்தி தான். நாமுத்துக்குமார் அவர்களுடைய கவிதைகள் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும். நாமுத்துக்குமார் அவர்கள் வந்து தமிழ் சினிமாலயும் சரி, இலக்கியத்திலும் சரி, அவருக்குன்னு ஒரு தனி இடத்த உருவாக்கி வச்சுட்டு தான் போயிருக்காரு. அவருடைய மரணம் வந்து பல பேருக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருந்தது. இப்ப வரைக்குமே நெறைய பேரால அவருடைய மரணத்தை ஏத்துக்க முடியல. அதாவது அவருடைய கவிதைகள் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். அவர் வந்து கஷ்டப்பட்டு வார்த்தைகள்லாம் தேடி பிடிச்செல்லாம் போட்டுருக்க மாட்டாரு. இவர் வந்து நம்ம சினிமால இவருடைய பாடல்கள் கேட்டாலே தெரியும். இதுலயுமே வந்து ரொம்ப கஷ்டமா அப்படி தமிழ் புலமை மிகுந்த வார்த்தைகள் அப்படியெல்லாம் அவ்வளோ கஷ்டமான வார்த்தைகள்லாம் போட்டுருக்க மாட்டாரு. நம்ம சாதாரணமா டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற வார்த்தைகளே ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அவருடைய புத்தகம் வந்து முதல் புத்தகம் வந்து அவருடைய கவிதை தொகுப்புகள். அதாவது லைஃபுடைய எல்லா ஷேட்ஸையுமே வந்து இவர் ரொம்ப அழகா நரேட் பண்ணியிருப்பாரு. ஒரு ஸ்கூல் போற ஒரு குழந்தையோட ஃபேஸ்லேருந்து ஆரம்பிச்சு, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு போஸ்ட் மேரேஜ் லைஃப், இல்ல ஒரு பேரன் பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற லைஃப், அதுவரைக்கும் இருக்கிற கவிதைகள் கூட ரொம்ப அழகா நரேட் பண்ணியிருப்பாரு இவரு. இவருடைய கவிதைகளுக்கு வந்து ஒரே ஒரு சிறந்த சாம்பிள் அப்படின்னா, 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு அப்படிங்கிற கவிதை. இது வந்து நீங்க நெட்ல தேடி பார்த்தா கிடைக்கும். ஒரு சின்ன கவிதை தான். இந்த கவிதைய பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் பேசியிருக்கேன். லிங்க் குடுக்குறேன். நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கூல் ஏஜ்ல நம்ம எல்லாருக்கும் இருந்த ஒரு கனவுகள பத்தின ஒரு சின்ன கவிதை. ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும் அது. நம்மலாம் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டுருப்போம். பட் லைஃப் நம்மள வேற வேற டைரக்ஷனுக்கு கொண்டாந்து வச்சிருக்கும். அத நரேட் பண்ற மாரி ஒரு அழகான கவிதை. அந்த ஒரு கவிதை போதும் இவருடைய கவிதை தொகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றதுக்கு. இவர் கவிதைகள படிச்சதுக்கப்புறம் வந்து, சில கவிதைகள்லாம் ரொம்பவே ரொம்பவே மனச உலுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா, அ சாதாரண வார்த்தைகள யூஸ் பண்ணி இவர் எழுதியிருந்தாலும், இவருடைய கவிதை தொகுப்புல வந்து அதோடைய மீனிங் வந்து ரொம்பவே டீப்பா இருக்கும். அதோடைய கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸா வேற மாரி இருக்கும் அது. சில கவிதைகள படிச்சதுக்கப்புறம் அழுக கூடலாம் வரும் நமக்கு. அந்த அளவுல எழுதியிருப்பாரு இவரு. 2வதா ரெக்கமெண்ட் பண்ண போற இவருடைய புக் வந்து இவருடைய கட்டுரை தொகுப்பு. இது வந்து நான் லைப்ரரிலருந்து எடுத்த புக்கு தான். அவருடைய கட்டுரை தொகுப்புகள்ல வந்து இவரு எப்படி எழுதியிருக்காருன்னா, நெறைய செக்ஷன்ஸா பிரிச்சு எழுதியிருக்காரு. இதுல குறிப்பிட்டு சொல்லப்போனா ஒரு செக்ஷன் வந்து சினிமா பாட்ட பத்தி எழுதியிருக்காரு. இவர் எழுதின நெறைய சினிமா பாடல்கள் நம்மள பெரும்பான்மையானவர்களுக்கு பிடிக்கும். குறிப்பிட்டு சொல்லப்போனா, இந்த "சிரஞ்சீவி ரெயின்போ காலனில" வர "நினைத்து நினைத்து பார்த்தல்" அப்படிங்கிற பாட்டு. அ இன்னும் நெறைய பாடல்கள். அந்த பாடல்கள்லாம் எப்படி எழுதினாரு அப்படிங்கிறதுக்கான கதை. சில பாடல்கள்லாம் வந்து நம்ம மனசுலயே நின்னுட்டுருக்கும். பட் இவர் வந்து
அசால்ட்டா சொல்லியிருப்பாரு. ஒரு 4 மணி நேரத்துல எழுதி முடிச்சுட்டேன். என்னது 4 மணி நேரத்துல எழுதி முடிச்சுட்டீங்களா? அத வந்து அந்த பாட்டுலாம் நம்ம வந்து ஒரு 4000 தடவ கேட்டுருப்போம் இதுவரைக்கும். அந்த மாரி பாடல்கள அவரு எப்படி எழுதினாரு அப்படிங்கிறத பத்தி ஒரு செக்ஷன் சொல்லியிருக்காரு இந்த புக்ல. இன்னொரு செக்ஷன்ல வந்து அவருடைய சைல்ட்ஹுட் பத்தி சொல்லியிருக்காரு. அவருடைய மேத்ஸ் டீச்சர் எப்படி இருந்தாங்க? சின்ன வயசுல அவர் வந்து ஒரு 2 பேருக்கு நடுவுல லவ் லெட்டர் பாஸ் பண்ணது, அந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த லவ் லெட்டர் பாஸ் பண்ண சம்பவம் என்னன்னா, இவர் 2 பேருக்கு நடுவுல லவ் லெட்டர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தவங்க குடுக்குற லவ் லெட்டர வாங்கி, இவர் படிச்சு பார்த்து, அதுல வந்து ஒற்றுப்பிழையெல்லாம் அடிச்சு அடிச்சு குடுத்திருப்பாரு அவரு. இது வந்து அவங்க பின்னாள்ல வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப வந்து அவங்க கல்யாணம்லாம் ஆயிரும் அவங்க 2 பேருக்குமே. இவர் சொல்லுவாரு, "சாரிங்க உங்க இது லெட்டர்ஸ் எல்லாம் நான் வந்து பிரிச்சு படிச்சுட்டு தான் குடுத்தேன். சாரிங்க தப்பா எடுத்துக்காதீங்க" அப்படின்னோனே அவங்க சொல்லுவாங்க, "எங்களுக்கெல்லாம் தெரியும். நீ வந்து உன்னுடைய தமிழ் புலமைய போய் இந்த லெட்டர்ஸ்ல தான் காட்டுவியா நீயு? நீ பாட்டுக்கு அடிச்சு அடிச்சு எழுதி வச்சிருக்க டீச்சர் மாதிரி" அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ சில இது இன்சிடென்ட்ஸ்லாம் இந்த புக்ல வந்து ரொம்பவே ஃபன்னியாவும் இருக்கும். அஸ் அ பிகினரா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய கவிதை தொகுப்பு வந்து இவருடையது. அண்ட் சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா இவருடைய கட்டுரைகளும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. தமிழ் இலக்கியத்துல அஸ் அ பிகினரா நீங்க படிக்க வேண்டிய ஆத்தர்ஸ் இவங்க 3 பேர் தான். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு பார்ட் 2 வீடியோ நான் பண்ணணும்னாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ் பிலோ. தேங்க் யூ.